சரியான முறையில் உணவே வேண்டும். மளிகை பொருள் எதுவுமே டிசம்பர் மாதம் வந்தது. 8 மாசமா மளிகையே வரல. நாங்களும் ஆபீஸ்ல போய் தபால் கொடுத்துட்டேன். எல்லாமே வந்து பிள்ளைங்க போராட்டம் பண்ண போகுதுன்னு கூட தபால் கொடுத்துட்டேன். கண்டிக்கின்றோம். ஆதி திராவிட நலத்துறையை கண்டிக்கின்றோம். வேண்டும் 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 சரியான முறையில் உணவே வேண்டும். என்ன பிரச்சனை? சாப்பாடு மளிகை பொருள் எதுவுமே டிசம்பர் மாதம் வந்தது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஜனவரிக்கு எந்த மளிகை பொருளும் வரல. நாங்கள் அதுலேருந்து இதை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிப்ரவரியும் இன்னும் ஒரு மளிகைக்கு ஒரு இதுவும் தெரியலை. நாங்கள் ஜனவரி வரைக்கும் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ அரிசி மட்டும்தான் இருக்குது. இப்போவும் அதையும் சொல்லிட்டு அரிசி மட்டும்தான் இருக்குது. எங்களால் அதாவது வாடங்கிறவங்களும் ஒரு அளவுக்கு தானே பண்ண முடியும். 2 மாசமா மளிகையே வரல. நாங்களும் ஆபீஸ்ல போய் தபால் கொடுத்துட்டேன். எல்லாமே வந்து பிள்ளைங்க போராட்டம் பண்ண போகுதுன்னு கூட தபால் கொடுத்துட்டேன். அது இந்த வருமா இப்படியே சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் எந்த தகவலும் இன்ன வரைக்கும் தெரியல. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு தெரிஞ்சா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். அதுக்கான ஒரு சொல்யூஷனுமே இன்ன வரைக்கும் தெரியல. எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியல. காய் என்னோட பொறுப்பு. மளிகை வந்துட்டு காய்கறியை மட்டும் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன அது மாதிரி வாங்கிட்டேன். போன மாதம் ஃபுல்லாக ஓட்டினோம். ஜனவரி ஃபுல்லாக ஓட்டிட்டோம். இப்போ இந்த பிப்ரவரியில் அரிசியை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அரிசி சிலிண்டர் இருக்குது. எங்களால் சாதம் மட்டும்தான் சார் வடித்து போட முடியும். வேறு என்ன சார் பண்ண முடியும்? 80 பிள்ளைகள் 85 பிள்ளைகளுங்க. அத்தனை பிள்ளைகளுக்கு 3 வேலைக்கும் செய்ய முடியுமா சொல்லுங்க? அத்தனையும் வாங்கி போட்டு தான் போன மாதம் ஃபுல்லாக ரன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைகளுக்கும் தெரியும். கார்டன் தான் வாங்கி போட்டு செய்யணும்னு வாங்கி தெரியும். பேருமா கிளம்பும் போதே சொல்லி அவர் வர சொல்லியிருக்காங்களா? வச்சாரு. மேடம் பேரு சுபைதா. சுமைதாவா? சுபைதா.